பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஐயா, எல்லாவற்றையும் இழந்து நின்றாலும் உதவி செய்வாரா? ஒரு அம்மையார் கேட்டாங்க. வேதத்தில் அப்படி நின்ற ஒரு மனுஷனையும் உங்களுக்கு காண்பித்து வருகிறேன். தாவீது என்ற ஒரு மனுஷன், கடனை திரும்ப கொடுக்க முடியாத ஒரு கூட்டம், முறுமுறுக்கிற ஒரு கூட்டம், ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். இவர்களுக்கு தலைவனாகி சிக்லாகு என்ற ஒரு பட்டணத்தில் போய் குடியிருந்தாங்க. அவங்க வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லாவற்றையும் இழந்து நின்றார்களாம். இருக்கிறதே எப்படி? முறுமுறுக்கிற கூட்டம், ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். கடனை திரும்ப செலுத்த முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கடன் என்றால் ஏன், கடன் பட்டவர்கள் என்றால் என்ன, அதை குறித்து சொன்னேன். அது மட்டுமல்ல, ஒடுக்குதல் என்றால் என்ன, அதை குறித்தும் சொன்னேன். முறுமுறுப்பு என்பதை குறித்து அநேக நேரங்களில் குடும்பத்திலையும் இருக்குது, வேலை பார்க்குற இடத்துலையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, சபைகளுக்குள்ளே கூட இருக்குது. உதாரணமாக, சபையில் அன்னைக்கு கொஞ்சம் நேரம் கூட பேசிட்டா பின்னாடி இருந்து எத்தனை பேர் முறுமுறுக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் முறுமுறுப்பு இல்லாமல் இருங்கள் என்று யாக்கோபில் எழுதிய வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த ஒரு குணத்திலே பெரிய குணம் எதுன்னா முறுமுறுப்பு. எனக்கு அன்பார்களே, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தான். யார்? தாவீது. ஒரு நாள் இந்த 3 கூட்டத்தாரும் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள அமலேக்கியர் என்ற ஒரு இனத்தவர் வந்து எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போயிட்டாங்க. வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் யாரையும் கொல்லலை, நகரத்தையும் சுட்டரித்து விட்டு போயிட்டாங்க. சாம்பல் தான் மிச்சம் இருந்தது. அப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு கவலை, என்ன எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சே, யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது? உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துக்கு. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தலையை சாய்க்கவோ சலமும் இல்லை, அவர் தாகத்தை தீர்க்கவோ வானம் இல்லை. அவர் தலையை சாய்க்கவோ சலமும் இல்லை, அவர் தாகத்தை தீர்க்கவோ வானம் இல்லை. ஆறுதல் சொல்லவும் அங்கே வருவதில்லை, அதுமை ரட்சகர் தொங்குகிறார் தனியா. அந்த பாடுகள் நம்மை மீட்கவே, அந்த பாடுகள் நம்மை மீட்கவே. ஏழை மனு ஒருவை எடுத்த ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே.
இந்த உலகத்தில் அவருக்கே தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லை. வேதம் சொல்லுது நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஆனா அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். இந்த உலகத்தை விட்டு கடந்து போனா கூட அங்கேயே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நின்றான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. மிக தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும். ஒண்ணுமே இல்லாம இருந்தா பரவாயில்ல, இருக்கிறது என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க, தீ கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. ஏன்னா வேதத்தில் பார்க்குறோம், அநேக இடத்த நாகும் தீர்க்கதரிசியில் தீ கொளுத்துவேன் வரிசையாக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு கண்பானே, இங்கே நகரத்தை கொள்ளையிட்டது மட்டுமல்ல, பெரியோர் சிறியோர் பிள்ளைகள் யாரையும் விடலை, எல்லாத்தையும் உயிரோடு தான் கொண்டு போனா. ஆனால் நகரத்தை என்ன செஞ்சுட்டான், சுட்டு விட்டான். தாவீது அவனோடு இருந்தவர்களும் அந்த சிக்லாவுக்கு வந்தபோது தான் தெரிஞ்சு. என்ன தெரிஞ்சான்? 3ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவி தங்கள் குமாரர் தங்கள் குமாரத்திகள் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். ஐயா, ஒரு காரியம் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் ஒருவேளை எல்லாத்தையும் இழந்து கண்ணீரோடு இருக்கலாம், வெளியே மனம் விட்டு கூட அழ முடியாமல் இருக்கலாம். நேற்று ஒரு அம்மையார் நிலத்தில் அழுதிங்க, ராத்திரியில் ரொம்ப நேரம். எதுக்கு அழுதிங்க? ஐயா, எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு இருக்க ஐயா, ஒரு ஓடு கூட உடஞ்சி போய் இருக்கு, அதை சரிப்படுத்த முடியாமல் நான் குடியிருக்க முடியாத நிலையில் இருக்கேன். எனக்காக உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிக்கங்கய்யா. எனக்கெல்லாம் ஆசை தான் உங்களுக்கு உதவி செய்யணும், கொடுக்கணும்னு. ஆனால் என் நிலையிலேயே நாளைக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கேனே, ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கேன். நான் எனக்கு கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தாவீது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாங்க. குமாரர், குமாரத்தி, மனைவி, குடும்பம் எல்லாம் போயிடுச்சு. நகரத்தையும் சுட்டரித்து விட்டார்கள். அப்போ என்ன செய்ய முடியும்? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? எல்லாரும் அழுதாங்களாம். அது வேதம் சொல்லுது 4ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஏன்னா அழுகிறதுல கூட என்னன்னு கூட சொல்ல முடியாமல், அழுகிறது கூட பலன் இல்லாமல் போகிற அளவுக்கு எல்லாவற்றையும் இழந்து நின்றார்கள். சத்தமிட்டு அழுதார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. தாவீதின் 2 மனைவிகளாகிய பாருங்க, அவருக்கு 1 இல்லை 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறை பிடித்துக் கொண்டு போகப்பட்டார். இவர் 1 இல்லை 2 இழந்திருக்கார். அது மட்டுமல்ல, தாவீது நெருக்கப்பட்டான். 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஏன்னா எல்லாரும் கேட்டாங்க, எப்பா ஒன்ன நம்பி வந்தோமப்பா, நாங்க ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கோம், கடன்பட்ட நிலையில இருந்தோம், முறுமுறுக்கிறவங்களா இருந்தோம். ஒன்ன நம்பி வந்தோம், இங்க ஒன்ன நம்பி வந்தாப்புல என்ன இருக்கு? இங்க ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் போயிடுச்சே. அது மட்டும் இல்லை, நெருக்கப்பட்டான். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சகல ஜனங்களும் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம், பிள்ளைகள் சொந்தங்கள் எல்லாத்தையும் இழந்தது நிமித்தம் மனதுல பாரத்தினால அவனை கல்லறிய வேண்டும் என்று கூட்டிட்டு வந்த தலைவனையே கல்லறியவும் பார்த்தாங்க. அப்பதான் தாவீது கேட்டான், ஆண்டவரே நான் யார்கிட்ட போய் சொல்றது? இவங்களை அழைச்சிட்டு வந்த இடத்துல இப்படி நடந்து வச்சேன். அப்பதான் கேட்கிறான், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேனோ? யார்கிட்ட கேட்டான்? கர்த்தரை தான். இன்னைக்கும் சொல்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீங்களா? கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நானும் எல்லார போல் ஆசீர்வதிக்கப்படுவேனா? என்னை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தாவீது கேட்குறான், ஐயா எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம், அதை திரும்ப கிடைக்குமா? ஒரு அம்மா நேற்று சொன்னாங்க, ஐயா நான் உங்களோட போன வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நகை எங்கே வச்சேனே தெரியலை. நீங்கள் சொன்னீங்க யாரும் எடுத்துகிட்டு போகல, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னீங்க. எப்படியா சொன்னீங்க? நானும் தேடாத இடம் இல்லை,
எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், இல்லை அது எங்கேயும் போல் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. நான் ஜெபம் பண்ணும்போது அது எங்கேயும் போல் யாரும் எடுக்கலை அப்படின்னு சொன்னீங்க. 15 நாளாச்சு. நேற்று சும்மா சட்டை போடுற வீராக இருக்கிறேன், அதுக்குள்ளே வச்சுருக்க 2 வளையலும் ஒரு செயின் அதுக்குள்ளே தான் இருக்குன்னு. நம்ம சில நேரத்தில் ஐயா நம்ம அறியாமல் பல காரியம் சொல்லுவோம். எல்லாவற்றையும் இழந்தபோது என்ன சொல்ல முடியும்? யாருக்குமே தன்னலையே கட்டுப்படுத்த முடியல. கல்லறிய பார்த்தான் தாவீது, கர்த்தருக்குள் திடப்படுத்திக்கிட்டு தான் சொன்னான், ஏபோத்தை கொண்டு வாப்பா. கர்த்தரை நோக்கி கேட்டான், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேன். நான் கர்த்தர் சொன்னார், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இன்றைக்கு உங்களுக்கு அதான் சொன்னேன், எல்லாவற்றையும் இழந்து நிற்கலாம், இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருகிற ஒருவர் இருக்கிறார். வாசிக்க பார்ப்போம். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த 600 பேரும், என்ன மொத்தம் இருந்த ஆட்களே 600 பேர். அதுல 3 பிரிவு. யாரு? ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவர்கள். ஏன்னா இந்த முறுப்பொறுப்பு குறித்து உங்களுக்கு சொல்ல இஸ்ரவேல் மக்கள்கிட்ட இருந்தது உங்களுக்கு அதிகமாக வாசிச்சிருப்பீங்க. தண்ணி இல்லைன்னா முறுமுறுப்பாங்க, சாப்பாடு இல்லைன்னா முறுமுறுப்பாங்க, ஏன் சாப்பாடு இருந்தாலும் முறுமுறுப்பாங்க. உதாரணம் பாருங்கள், எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். எண்ணாகமம் 21:5 வாசிக்கலாம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். எப்படி முறுமுறுத்தாங்களா? ஆண்டவர் படுகிற ஆசீர்வாதம் எப்படி தெரிஞ்சா? அற்பமாக உழைச்சினை சம்பாதிக்கல, வீட்டு வாசல்ல வந்து சாப்பாடு விடுது. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுது? அற்பமா தெரியுது. ஏன்னா நீதிமொழிகள் 27:7 வாசிக்கிறோம், திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிக்கிறான், பசித்தவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய். அநேக நேரங்கள் அதாங்க பிரச்சனை. இன்னைக்கு நிறைய வந்துச்சுன்னா ஆசீர்வாதத்தினுடைய மகத்துவம் தெரியாது. ஆண்டவர்களுக்கு நல்ல மன்னாவை கொடுத்தார், தினந்தோறும் கொடுத்தார், காலைதோறும் கொடுத்தார். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, எங்களை கொண்டு ஓடுறதுக்கு கூட்டு வந்து இருங்கிறான். எனக்கு அன்பானுடைய அதே வார்த்தையை எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க, இங்கேயும் பார்க்கலாம். ஏன்னா முறுமுறுக்கிற மக்கள் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார்? அப்பா என்ன முறுமுறுப்பு, எங்களுக்கு கறி இல்லப்பா. ஸ்தேவான் காலத்திலே அந்த முறுமுறுப்பு இருந்துச்சு. அப்போஸ்தலர் காலத்தில் அன்றாட விதவைகள் விசாரிக்கப்படலை. முறுமுறுக்கிற கூட்டம் எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யுது, அது உங்களுக்கு தெரியும். வனாந்தரத்தில் வந்தவொடனே செங்கடலை கண்டவொடனே முறுமுறுத்தாங்க, மாறாக்கிட்ட வந்தோடனே முறுமுறுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் நடத்தி வந்த அற்புதத்தை மறந்துட்டாங்க. ஏன்னா அவர் நடத்துதல் அற்புதம். எனக்கு அன்பானே எண்ணாம் 11:5 அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்திலே சாப்பிட்ட மச்சங்கள் வெள்ளரிக்காய்களையும் கரையம் இல்லாமல் சாப்பிட்டாங்க, உண்மை. ஆனால் செங்கல் சுமந்தாங்களே, மறந்துட்டாங்களே. செங்கல் சுமந்து, ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி ஒன்று, சீரழிஞ்சு செங்கல் சுமக்க போகிறேன்பாங்க. எனக்கு கண்பால் ஆண்டவர் கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி செங்கல் சுமந்துட்டு கிடந்தவன் இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? நாங்கள் எகிப்தில் கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், வெள்ளரிக்காய், வெங்காயம், கொமட்டிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கீரை, இதைத்தான் நினச்சி முறுமுறுத்தாங்க. அதனால தான் அன்னைக்கு ஒரே நாளில் 23,000 பேர் அழிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து. அது மட்டுமல்ல, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுக்கு காரணம் என்ன? முறுமுறுப்பு. இப்படி கூட்டம், இந்த கூட்டத்தை வச்சுட்டு கல்லறிய வேற வாக்குறாங்க. அப்பதான் தாவீது கேட்குறான், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ?
ஆண்டவர் நான் தைரியமாக இருப்பா, எல்லாத்தையும் திருப்பிக்க போகிறேன்னார். இப்போ 1 சாமுவேல் 30:9 வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் அந்த 600 பேரும் என்ன செஞ்சாங்க? நம்பிக்கையோட போறாங்க. அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது, நல்ல கவனிங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்த பிறகு நாம் இன்னைக்கு கிடைக்கும் சொன்னால், ஆமாம் இனிமேல் கிடைக்க போகுது. இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒன்றா இருந்துட்டாங்க. கடன் பட்டவனும் ஒன்றா இருந்தால், ஒடுக்கப்பட்டவனும் ஒன்றா இருந்தால், முருங்கனும் ஒன்றா இருந்தாங்க. 3 பேர் ஒருமனப்பட்ட ஆவியோடு என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. அங்கே போன உடனே ஒரு சின்ன வழி கிடைக்குது. ஒன்றுமே இல்லை, ஆனால் எப்படி பிடிக்கிறது தெரியாது. ஆண்டவர் அங்கே ஒரு வழி திறப்பார். 600 பேர் ஒருமனப்பட்டு போகிறாங்க. அவங்க எங்கே வந்துட்டாங்க? அவர்கள் பேசோர் ஆற்றண்டையில் வந்தபோது சிலர் நின்று போனார்கள். அங்கேயும் பாதி பேர் என்னதுட்டாங்க? எப்படி இனிமேல் எப்படி போகிறது? எல்லாம் இழந்தாச்சு, நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து. அப்போ எவ்வளோ பேர் நின்று போனாங்க? 200 பேர். ஏன்னா அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், காத் கோத்திரமும் ரூபன் கோத்திரமும் கொஞ்சம் வசதியை கண்டவுடனே என்ன செஞ்சுட்டாங்க? 2 நாளாகமத்தில் 32 நாளாகமத்தில் மிக அழகாக நம்ம எழுதியிருக்கு. இவருக்கு கண்பாருடைய காத் கோத்திரத்தார் எண்ணாகமம் 32ஆம் அதிகாரத்திலே, ஆமாம் எண்ணாகமம் 32ல் காத் கோத்திரமும் ரூபன் கோத்திரமும் ஆடு மாடுகள் இருந்த உடனே கானானை கூட பார்க்கல. எங்களுக்கு இங்கே இருக்க போதியா, இதுக்கு மேலே எங்களை போக விடாதுன்ட்டான். இங்கே தாவீது கூட வந்தவொடனே பாருங்க, 600 பேர் ஒருமனப்பட்டு வந்தால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன வச்சுட்டாங்க? 200 பேரை காணோம். ஆனால் தாவீதும் அவனோட இந்த 400 பேர் என்ன செய்தாங்க? போனாங்க. வாசிங்க, அங்கே வந்துடுங்க, ஏன்னா நேரம் ஓடி போயிடும். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் 200 பேர் விடாய்த்து போனபடியினாலே ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஆமாம். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு, அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து, அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தாங்க. அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவன் உயிர் அவனுக்குள் என்ன செய்தது? வந்தது. ஏன்னா ஒருத்தன் கைவிட்டுட்டு போயிட்டான். கூட்டு வந்தாலும் வியாதிப்பட்ட உடனே அந்த வேலைக்காரன் என்ன செஞ்சு போயிட்டான்? கைவிட்டு போயிட்டான். அந்த வேலைக்காரன் தான், அதான் கர்த்தர் சொன்னார், அதை பிடித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நாமளாக தான் கேட்போம், என்ன அடையாளம் ஆண்டவரே, என்ன அடையாளம், எப்படி நான் திருப்ப முடியும்? எதுவுமே தெரியாது, போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது, எல்லாம் போயிடுச்சு, என்ன எப்படி பிடிக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை பின்தொடர்ந்து போ, அதை பிடித்து எல்லாத்தையும் திருப்ப போகிறேன்னார். இன்றைக்கி உங்களுக்கு அதைத்தான் சொல்கிறேன். எல்லாவற்றையும் இழந்து ஒருவேளை தனித்து உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கும் பழையபடி அந்த இழந்த சமாதானம், இழந்த சந்தோஷம், இழந்த சரீரத்தின் சுகத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். இங்கே பார்க்குறான் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆண்டவர் அங்கே ஒரு சின்ன கோடு ஹிண்ட்டு கிடைக்குது. ஒரு மனுஷன் கிடக்கான், அவன் பின்னாடி பேசும்போது நீங்கள் அதையே பார்க்கலாம். அவனை தூக்கிட்டு வராங்க தாவீது. அவனை நோக்கி அவன் என்ன செய்யலாம்? அவனுக்கு சாப்பிட்றதுக்கு சில காரியங்களை கொடுக்குறான். நீங்கள் வாசிக்க கேட்டீங்க. அத்திப்பழ அடையை கொடுத்தாங்க, வற்றலான திராட்சை கொலையை கொடுத்தாங்க, கொஞ்சம் தண்ணீரும் கொடுத்தான். அவன் சாப்பிட்ட போது அவனுக்குள்ள அவன் ஜீவன் வந்தது. அப்போ தாவீது அவன்கிட்ட கேட்குறான். வாசிங்க, தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன்? நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய. நல்ல பாருங்க, எஜமான்களுக்கும் சொல்லியிருக்கார், வேலைக்காரனுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யணும்னு எபேசியர்ல சொல்லியிருக்கார். ஆனால் அந்த வேலைக்காரனை கையை விட்டுட்டு போயிட்டான், சோமலாம் போயிட்டா, கை விட்டு போயிட்டான். அப்போ அவன் கேட்குறான், நீ யாரப்பா, எவ்விடத்தான் கேட்டான். அவன் சொல்றான், நான் ஒரு அமலேக்கியன். யாரு? நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். சரி, 3 நாளைக்கு முன்பு நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். ஆனா நம்ம தேடுற எஜமான் எப்படி தெரியுமா? லேவியன் கைவிடுவான், ஆசாரியன் கைவிடுவான். ஆனா நல்ல சமாரியன் நம்ம தேடி வந்து கிட்ட வந்து ரசத்தை வார்த்து காயம் கட்டி அபிஷேகம் செய்து சுயவாகனத்தில் ஏற்றி நம்மை மறுபடியும் ஜீவனை தருவதற்கு அந்த சமாரியன். என கண்பானூலே வேலைக்காரன் கைவிட்டு போயிட்டான்.
அது எத்தனை நாள்? 3 நாளைக்கு முன்பு வேலைக்காரன் என்ன செஞ்சுட்டான்? கைவிட்டு நோய் வியாதிப்பட்டதுனால என்ன செஞ்சுட்டான்? கைவிட்டுட்டு போயிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்கினினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். நடந்த காரியத்தை அத்தனையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். என வேதம் சொல்லுது, அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியரங்கமாகாத மறைபொருளும். எப்படி நடந்ததுனே தெரியாது, இங்கே ஒருத்தனை வச்சு சொல்ல வைக்கிறார். நாங்கள் படையெடுத்து போனோம், அக்கினினால் சுட்டெரித்து போட்டோம். இப்போ என்ன ஆச்சு? தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால். இவன் கேட்குறான், ஐயா நாம கூட்டிட்டு போனா ஒரு சின்ன கண்டிஷன், என் எஜமான்ட திருப்பி என்ன செய்யக்கூடாது, கூட்டிட்டு போய், ஏன்னா கைவிட்டு போறாள்கிட்ட போய் கொடுக்கலாமா? அதே மாதிரி என்னை கொன்று போடவும் கூடாது. நீர் ஆணையிட்டு கொடுப்பீரானால் அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதேயா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காரரோடும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன. ஏன்னா அவ்வளவு முறியடிச்சு அவன் எதையும் விடல. 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியவைகள் பெரியவைகள் குமாரர் குமாரத்திகள் ஒன்றும் குறைவில்லாமல் திருப்பிக் கொண்டார். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தாவீதுக்கு திருப்பி கொடுக்க ஒருவர் இருந்தாரானால், ஒண்ணுமே வாய்ப்பில்லை, வழியில்லை, எதுவுமே தெரியாதுங்களாம், ஆனால் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஏன்னா அவர் இழந்து போனதை தேட வந்த தேவன். உன்னையும் என்னையும் மீட்பதற்காக தன்னையே கொடுக்க வந்த தேவன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க. ஒருவேளை நீங்கள் கடன்பட்டவங்களாக இருக்கலாம், முறுமுறுக்கிறவங்களாக இருக்கலாம், ஒருவேளை ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறவங்களாக இருக்கலாம். ஆனால் ஒருவர் இருக்கிறார், நீ இழந்த எதையும் குறைவில்லாமல் திரும்ப கொடுப்பார். ரூத் எல்லாவற்றையும் இழந்து நின்றாள். அவள் வாழ்க்கையில் புருஷனை கொடுத்தார், நகோமிக்கு பாட்டிங்கிற ஸ்தானத்தை கொடுத்தார், ரூத்தின் பிள்ளையை கொஞ்சுகிற பாக்கியத்தை கொடுத்தார். இன்னைக்கு சொல்லுவேன், அவள் பொறுக்கியாய் வந்த அதே இடத்துல சுதந்திரவாளியாக மாற்றினார். இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வருவதற்காக நீங்களும் ஜெபிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும் சாதாரண காரியம் இல்லை. எனக்கு அன்பார்களே, அது மட்டும் இல்லை, எங்கள் ஆலயத்துக்கு எப்போவாவது ஒரு நாள் உங்களுக்கு டைம் கிடச்சா மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்து பாருங்கள். திருநெல்வேலியெல்லாம் ஒரு ரூம் கட்டியிருக்கோம், இன்னொரு ரூமு மக்கள் உள்ளே தங்கி இருக்கிறாங்க, கண்ணுதிரி அவங்க. ஏன்னா யாரும் இல்லை தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு நெருக்கம். இன்னொரு அறை கட்டுவதற்கு பல நாட்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தான் சீக்கிரம் தரணும், நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். இவங்களை திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கூட்டு வர்றதுக்கு மட்டும் வேன், ஒரு வேன் 4 தடவை 5 தடவை கூப்பிட்டு வரணும். ஏன்னா அவ்வளோ பேர் வருவாங்க. ஒரு வாரத்துக்கு 4000. அப்போ மாதத்துக்கு என்னாச்சுன்னு பாருங்கள், வருஷத்துக்கு என்னாச்சுன்னு பாருங்கள். இவங்களை கூப்பிட்டு வந்து நல்ல சத்தியத்தை சொல்லி சாப்பாடும் கொடுத்து திருப்பி கொண்டு எங்கே ஏற்றணுமோ அந்த இடத்துல இறக்கிவிடும். ஏன்னா 2 கண்ணும் தெரிஞ்சவங்க வாங்கன்றலாம் இவங்களை எப்படி வர சொல்கிறது. இவங்களை கூட்டிகிட்டு வரக்கு ஆள் வேணும். அது மட்டும் இல்லை, மதுரையில் இருக்கிற ஆலயத்தில் பாருங்கள், அந்த கிராமத்திலே கிட்டத்தட்ட 80-90 குடும்பங்களே இருக்குது கண்ணுதிரி அவங்க. இவர்களுக்காக ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி வீதம் எல்லாம் ஞாயிறும் கொடுத்து அனுப்பு. ஏன் தெரியுமா? அவங்க வாரத்தில் சத்தியத்தை கேட்டு போய் சோர்ந்து போயிடக்கூடாது. இயேசு சொன்னார், இவங்க வழியில் சோர்ந்து போவாங்கனாரே, போயிடக்கூடாது. சத்துரு இந்த சாக்கை வச்சா விதைக்கப்பட்ட விதையை அப்படி பொறுக்கிட்டு போயிடக்கூடாது, கிரியை செய்ய விடாமல். நீங்களும் வந்து பார்க்கலாம், கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு யாரும் வர மாட்டாங்க. இப்போ 40 நாள் ஜெபம் நடக்குது.
ஒவ்வொரு நாளும் காலையில் இன்றைக்கெல்லாம் 29-30 பேர் வந்து பெண்கள் ஜெபித்தாங்களாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெபக்காரியம் இருந்தால் அந்த 40 நாள் ஜெபத்தில் வைப்பதற்கு எழுதி அனுப்பலாம். ஒருவேளை ஐயா இல்லை எனக்கு ஆண்டவர் நல்லது நிறையா கொடுத்துருக்காருன்னு சொன்னால் ஒரு நாள் அந்த வருகிற பிள்ளைகளுக்கு டீ பிஸ்கட் கொடுக்க மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா வரும். கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் பொறுப்பே இருக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். பிரதர் நாங்கள் எப்படி தொடர்பு உள்ள புதுசாக இன்னைத்தான் பார்க்குறோம் அப்படிம்பிங்க. இதில் 2 நம்பர் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் நல்ல பணியில் இருக்கிறோம் எனக்கு கணக்கு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட கேளுங்க. ஒரு நம்பர் இல்லாட்டி உங்களுக்கு தரேன், 8438852500. இந்த நம்பரை பாருங்கள். இதில் உங்களுக்கு பர்திமேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் ஃபேன் நம்பர், ஆதார் நம்பர் தரீங்கன்னா உங்களுக்கு வரி விலக்கு வைப்பதற்கு அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே நாங்கள் தியானித்து வருகிறோம். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவன். யார் யார் எந்தெந்த இடத்துல, எந்தெந்த மூலையில், எந்தெந்த வீட்டிற்குள்ளே, எந்தெந்த படுக்கையிலிருந்து சுகத்தை இழந்தேனே, சொந்தங்களை இழந்தேனே, எனக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் தாவீதுக்கு சகலத்தையும் திருப்பி கொடுத்தது உண்மையானால் ஒவ்வொருவருக்கும் திருப்பி கொடும். அவருடைய கண்ணீருக்கும் பதில் கொடும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல நினைவாற்றலை கொடும், ஞானத்தை கொடும். அது மட்டுமல்ல, வயது முதிர்ந்தோருக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்கு வாழ்நாளில் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்கு ஆறுதல் செய்யுங்க. மருத்துவமனையில் சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னை யாரும் கூட்டிட்டு போ ஆள் இல்லையேன்னு சொல்லி தனித்து படுக்கையிலிருந்து புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தன் வயிற்றுக்கே போராட்டத்தோடு வாழ்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனை விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.